Madan bro, please post a video about Pradeep in Bigg Boss. Bro, need a video about BB7. Madan talk about Bigg Boss. Bigg Boss பற்றி எப்போ வீடியோ போடுவீங்க? நேற்றுக்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் என்னோட கமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே இருந்துச்சு. நீங்களே நேற்றுக்கு வீடியோ போய் பார்க்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்குது. ஒரு 300-400 கமெண்ட் இப்படியே போட்டு வச்சுருக்கீங்க. நான் நேற்றுக்கு உங்களுக்கே தெரியும், நான் பிக் பாஸ் பார்க்குறதில்ல. அதை நான் இந்த தடவை ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டே நான் பிக் பாஸ் பார்க்குறதில்லன்னு. இருந்தாலும் இவ்வளோ கமெண்ட்ஸ் வந்தோடனே எனக்கு க்யூரியாசிட்டி, அப்படி என்ன தான் பிக் பாஸில் நடந்துருச்சு, எதுக்காக இவ்வளோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா பெரிய சம்பவம் இருந்துச்சு. அண்ட் நம்ம அந்த சம்பவத்தை தான் டைசெக்ட் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். எல்லாருமே ஒரு விஷயத்தை பற்றி தான் ட்விட்டரில் ட்ரெண்டாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு விஷயத்தை தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை தான் நம்மளும் பேச போகிறோம். ஆனால் பேச போகிற கண்டென்ட் இந்த சைடாக அந்த சைடாக கிடையாது. இதில் மூணாவதாக ஒரு பிரச்சனை இருக்குது. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். பட் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, மதன் நம்மளுக்கு இதெல்லாம் தேவையான்னு கேட்டிங்கன்னா, இப்படி கமெண்ட் பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணேன், உண்மையிலே பிக் பாஸ் பார்க்கல இந்த சீசன். ஆனால் இவ்வளோ கமெண்ட் வந்ததுனால ஐ தாட் அங்கே ஒரு இவ்வளோ பேர் கேட்குறப்ப நம்ம கடந்த சொல்லியில் இல்லை நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆள்லாம் கிடையாது. ஸோ இவ்வளோ பேர் கேட்டதுனால அங்கே என்ன தான் நடந்திருக்குங்கிறத பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நேற்றுக்கு தான் நான் பிக் பாஸோட இந்த சீசனோட ஃபஸ்ட் எபிசோடே நான் பார்த்தேன். அதாவது இந்த சீசனில் இந்த எபிசோடே நான் இப்போ தான் பார்த்தேன். இது வரைக்கும் நான் இந்த சீசன் ஃபுல்லாகவே பார்த்தது கிடையாது. ஸோ எனக்கு சில தாட்ஸ் இருந்துச்சு. அது என்னங்கிறத பேச ஆரம்பிப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் பிக் பாஸ் பார்க்கல, இந்த சீசன் ஃபுல்லாகவே பார்க்கல. எனக்கு யார் விளையாடுறாங்கன்னு தெரியாது, யார் இருக்காங்கன்னு தெரியாது. பட் இப்போ ரீசெண்டாக ஒரு இவங்களை எவிக்ட் பண்ணிட்டாங்க, இவங்களை குறை சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி பார்த்துட்டாங்க, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்க ஒரு ஒப்பீனியனை போட்டுட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சு. ட்விட்டர் ஃபுல்லாக எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் உட்காந்து நேற்றுக்கு அந்த பிரச்சனைக்குரிய எபிசோட் அப்படின்னு சொன்னால் போய் பார்த்தேன், என்ன தான் நடந்திருக்குதுன்னு போய் பார்க்குறப்போ அங்கே ஃபஸ்ட்டு நான் என்ன அப்சர்வ் பண்ணேங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம நீங்கள் எல்லாம் பேசுகிற பிரச்சனைக்கு வருவோம். முதல் விஷயம் பிரதீப் அப்படிங்கிற ஒருத்தங்க இந்த தடவை கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்க. வீக்கெண்ட் ஆச்சுன்னா கமல் ஹாசன் சார் உட்காந்துருப்பாங்க, எல்லா கண்டஸ்டன்ஸும் உட்காந்துருப்பாங்க. அப்போ அவங்களும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கப்போ திடீர்னு எல்லாரும் உட்காருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு 3-4 பேர் உட்காராமல் இருந்தாங்க. அவங்க கையில் ரெட் கலரில் ஒரு ரிப்பன் சுற்றிருந்தாங்க. இது ஏன்னா சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்னை மாதிரி இந்த தடவை பிக் பாஸ் பார்க்கவே இல்லை. கொஞ்சம் பேர் தான் பார்க்குறாங்க, நிறைய பேர் பார்க்கல. ஆனால் இந்த பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அவங்களுக்கும் சேர்த்து நான் சொல்லிடுறேன். ஸோ கையிலலாம் எல்லாரும் சிவப்பு கலர் கொடி கட்டிக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. நின்னோடனே இவர் இருந்துக்கிட்டு எதுக்கு நிற்கிறீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்போ, நாங்கள் ஒரு உரிமை குரல் எழுப்ப போகிறோம், நாங்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்கோம்னா என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இந்த ஒரு பர்சனை எல்லாருமே இவர் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்க ஒரு தரப்பில் எங்களுக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில் கமல் சார் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே யூ ஃபீல் அன்சேஃப் அஸ் அ விமன் இன்சைட் த ஹவுஸ் அப்படின்னு கேட்குறப்ப இவங்கெல்லாம் இருந்துக்கிட்டு ஆமான்னு சொல்கிறாங்க. உடனே அவர் இருந்துக்கிட்டு ஒவ்வொருத்தங்கிட்டே பேசி முடிக்கிறப்ப பிரதீப் கிட்ட பேசுகிறப்ப அவர் இல்லை உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பேச வேணான்னு சொல்லி உட்கார வச்சுட்றாரு. அதுக்கப்புறம் அவர் உள்ளே போகிறாரு. ஒரு இன்டர்வல் விடுறாங்க, பிரேக் விட்றாங்க. அப்போ உள்ளுக்குள்ளே போய் எப்படியும் பின்னாடி ரன் பண்ணுறவங்க ஷோ ரன்னர்ஸ் கூட போய் பேசியிருப்பாங்க. பேசிட்டு வந்துக்கிட்டு என்கிட்ட ஆல்ரெடி ஒரு டெசிஷன் இருக்குது, பட் நான் அதை இண்டிவிஜுவலாக எடுக்க மாட்டேன் அப்படின்னு கமல் சொல்கிறாரு. ஸோ நான் அதை இண்டிவிஜுவலாக எடுக்க போகிறது கிடையாது, நான் இதை போலிங் வைக்க போகிறேன். இதெல்லாம் அவரோட இன்றைக்கி இருக்கிற பொலிட்டிக்கல் டாக்ஸோட மிக்ஸ் பண்ணி நான் டெமோக்ராட்டிக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களே கூப்பிட்டு தனியாக உட்கார வச்சு கேட்குறப்போ மெஜாரிட்டி அந்த பிரதீப் அப்படிங்கிறவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே போகணும் அப்படிங்கிறாங்க. இவர் இருந்துக்கிட்டு இது ஒரு விமன் சேஃப்டி இஷ்யூ, நான் இந்த ஸ்டாண்ட் தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு அவங்களும் எடுக்கிறாங்க. கமல் ஹாசன் சார் எடுக்கிறாங்க. கடைசி வரைக்கும் அவங்கள பேசவே இல்லை. அவங்க சைடு என்னன்னு தெரியாமல் அவங்கள அந்த இதுலேருந்து வெளியே அனுப்பிச்சிடுறாங்க, பிக் பாஸ்லேருந்து வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. இதை பற்றி நான் பேசணும்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிட்டு இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், இதில் யார் சரி யார் தப்புன்னு சொல்கிறதுக்கு நான் முதல்ல பிக் பாஸ் அந்த அளவுக்கு நான் பார்க்கவே இல்லை. இந்த சீசனில் நான் பொய் சொல்ல விரும்பலை. நான் பாட்டுக்கு இருந்துக்கிட்டு இந்த சீசன் ஃபுல்லாக பார்த்தேன். இல்லை நான் வெறுமனே சப்போர்ட் வேணுங்கிறதுக்காக ஒருத்தங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு, நான் மெஜாரிட்டி யாரை சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாருக்கும் தெரியும். சப்போர்ட்டுக்காக நான் உடனே இப்படி இல்லை சப்போர்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வித்தியாசமாக வியூஸ் போகணுங்கிறதுக்காக ஆப்போசிட்லன்னு சொல்லிட்டு ரெண்டு சைடுமே நான் போக விரும்பலை. ஆனால் இதான் நடந்துச்சு. பேசிக்காக ஒருத்தங்களை அன்ஃபேராக எவிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பும், இன்னொரு தரப்பு இருந்துக்கிட்டு இல்லை ரொம்ப ஃபேரான எவிக்ஷன் தான் சொல்லிட்டு இன்னொரு தரப்பும், ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஷோவை பார்க்குறப்போ எனக்கு எல்லாருக்குமே எல்லாம் கைத்தட்டுற மாதிரி இருக்குது. முதல்ல எல்லாம் சீசனில் ஒன்று சொன்னால் ஒரு டீமுக்கு கை தட்டுவாங்க, இன்னொரு டீமுக்கு கை தட்ட மாட்டாங்க. அந்த எபிசோட் பார்க்குறப்ப எல்லாருமே கை தட்டிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருந்துச்சு. பட் எனிவே, இதில் நான் பேசுகிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். நான் லாஜிக்கலாக சில விஷயங்கள் யோசித்து பார்த்தேன். இப்போ அந்த பெண்கள் அன்சேஃபாக இருக்கும்னு அவங்க சொல்கிறாங்க, அதனால இவங்களை எவிக்ட் பண்ணுறாங்கனால், அது அவர் கமல் ஹாசன் சார் டெசிஷன் எடுக்கிறாங்கனால், நம்ம இதில் சைடு எடுக்கிறோம். கரெக்டாக நம்ம 1 மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் பார்க்குறோம் ஒரு நாளுக்கு, அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போக. இதை வச்சு நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறப்போ அங்கே 40 கேமரா உள்ளுக்குள்ளே இருக்குது.
அதை வந்து 24 மணி நேரமும் ஒரு டீம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ இவங்க உண்மையிலேயே அன்சேஃபாக ஃபீல் பண்ணியிருக்காங்கங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஏன்னா அவங்க அப்படி நினைக்கிறதுனால தானே அவங்க வெளியே அனுப்புகிறாங்க. அப்போ இவ்வளோ நாள் அந்த டீம் ஏன் எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை? அந்த அளவுக்கு ஒருத்தங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பணுங்கிற பட்சத்தில் பிக் பாஸ் டீமை பார்த்து நான் உண்மையிலே கேட்குறேன், எனக்கு தெரியல. ஏன்னா கமல் ஹாசன் சாரே நேற்றுக்கு ஷோவில் சொல்கிறாரு, இங்கே நிறைய சைக்ரியாட்டிஸ்ட் இருக்காங்க, நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு. அப்போ இத்தனை பேர் அப்சர்வ் பண்ணிருக்கப்போ ஏன் வந்து அவங்கள அப்போவுமே அந்த ஆக்ஷன் எடுத்து வெளியே அனுப்பலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதில் நான் எந்த சைடுமே எடுக்கல. நான் அந்த பொண்களுக்காகவும் கேட்குறேன், பிரதீப்காகவும் கேட்குறேன். 2 பேர் தரப்புலேருந்தும் பார்த்தீங்கன்னா இது முன்னாடியே எடுத்துருக்க வேண்டிய டெசிஷனில் இந்த பெண்கள் சொல்கிற மாதிரி கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்பவும் முதலே அவங்கள எவிக்ட் பண்ணியிருக்கணும். இல்லை இவங்க சைடு வந்து அன்ஃபேராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலேயுமே வந்து இல்லை ஃபேராக இருக்குது, ஃபேராக தான் எவிக்ட் பண்ணியிருக்காங்கிற பட்சத்துலேயுமே வந்து முன்னாடியே அனுப்பிச்சிருக்கணும்ல. அப்போ 2ல் வந்து ஏதோ பிரச்சனை இருக்குல்ல. இந்த சைடு பிக் பாஸ் டீம் சைடு இல்லை, உண்மையிலே இந்த டீம் சைடு நான் கேட்குறேன், இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, நீங்களே ஒரு நம்பர் வேறு சொல்கிறீங்க, ஒரு 3 கோடி பேரோ எத்தனையோ பேர் சொல்கிறீங்க. அத்தனை கோடி பேர் பார்க்குறாங்கனால் அது நீங்கள் அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான் போட்டு காமிக்கிறீங்க. அங்கே உண்மையிலே என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த பிக் பாஸ் வந்து ரியாலிட்டி ஷோ அப்படின்னு நம்ம ஒரு சைடு பார்த்தோன்னா என்னையை பொறுத்தளவுக்கு அது வந்து ஒரு அந்தளவுக்கு ரியாலிட்டியா? ஏன்னா நம்ம வந்து இங்கே இருக்கிறவங்க ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் பீப்புள் ரியாக்ட் பண்ணுவாங்க. இந்த பொம்மலாட்டம் மாதிரி தான் இருக்குதுன்னு எனக்கு சம்டைம்ஸ் தோணும். நீங்கள் ஒரு 2 பேருக்கு பிடிக்காதவங்கள ஒன்றா போட்டிங்கன்னா அவங்க சண்டை வரப்போகுதுங்கிறது ஆப்வியஸான விஷயம். 2 பேருக்கு பிடிச்சிருக்கிறவங்கள ஒன்றா போட்டிங்கன்னா அவங்களுக்கு அன்போ லவ்வோ ஃப்ரெண்ட்ஷிப்போ ஏதோ வரப்போகுதுங்கிறது ஆப்வியஸான விஷயம். அப்போ பின்னாடி இருக்கிறவங்க தானே உள்ளே இருக்கிற பிளேயர்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க. டிஃப்ரெண்ட் சினாரியோஸில் போட்டு வச்சு அதை வச்சு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது. ஜென்ரலாக இந்த பிக் பிரதர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேருந்து அந்த பிக் பாஸ் வந்துச்சு. கரெக்டாக பிக் பிரதரில் நீங்கள் வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா முதல்ல செலிபிரிட்டிஸே இருக்க மாட்டாங்க. முதல்ல உள்ளுக்குள்ள வந்து ரொம்ப ரேராக தான் செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க. அப்படியே இருந்தாலும் அதில் காமன் பீப்புள் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க, சிட்டிசன்ஸ் இருப்பாங்க, அந்தந்த ஊரில் இருக்கிற பொதுமக்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்க நிறைய பேர் அந்த ஷோவில் இருப்பாங்க. மக்கள் வந்து அவங்கள பார்க்குறப்போ யாரையோ ஒரு செலிபிரிட்டியை பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டாங்க, ஃபேமஸ் ஆனவங்களை பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டாங்க. மக்கள் பார்க்குறப்போ அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பார்ப்பாங்க. இப்போ அங்கே வந்து ஒருத்தனுக்கு நடக்கிற ஒரு விஷயம் வந்து தனக்கும் நடக்கலாங்கிறது தெரியும். இப்போ எப்படி இருக்குன்னா அங்கே வந்து இருக்கிறதே ஒரு பஞ்ச் ஆஃப் ஃபேமஸ் பீப்புள் அப்படிங்கிறப்ப அது ஒரு ஃபேமஸ் பீப்புளுக்குள்ளே இருக்கிற ஒரு பஞ்சாயத்து, அது ஒரு வாயரிசம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பதிலாக எல்லாமே பேசிக்காக அந்த எண்டில் தான் போய் நிற்கும். பட் நீங்கள் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கூட வெளிநாட்டில் வந்து நிறைய காமன் பீப்புளை வைப்பாங்க. பொதுமக்கள் வந்து அப்ளை பண்ணி உள்ளுக்குள்ளே வரலாம். பொதுமக்கள் வந்து உள்ளுக்குள்ளே வர தான் வந்து அந்த ஷோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஏன்னா இப்போ உள்ளே வர்றவங்கலாம் ரொம்ப ப்ரிப்பேர்டாக வராங்க. உள்ளுக்குள்ளே வரவங்களுக்கு எல்லாருக்குமே கேம்னு என்னன்னு தெரியுது, இது ஒரு கேம்னு பார்க்குறாங்க. அது போக இங்கே வர்றவங்க எல்லாருமே வந்து சினிமாக்குள்ளே போகிறதுக்கு இது ஒரு லான்ச் பேடாக பார்க்குறாங்க. அவங்க ப்ரொஃபஷனில் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே சினிமாக்குள்ளே இருக்கிறவங்க, இல்லை சீரியல் ஆக்டிங் அந்த இதில் இருக்கவங்க தான் எல்லாருமே இதை வந்து ஒரு லான்ச் பேடாக பார்த்து அடுத்து சினிமாக்குள்ளே எப்படி போகிறதுன்னு பார்க்குறாங்களே தவிர உண்மையிலே அங்கே வந்து ஒரு கேமாக எத்தனை பேர் எக்ஸைட் ஆகி பார்க்குறாங்கிறது எனக்கு ஒரு அது மோஸ்ட்டாக வந்து மேபி பிக் பாஸ் வந்து நம்ம முதல்ல இருந்த அளவுக்கு இப்போ பப்ளிக்கில் டாக் இல்லாமல் இருக்கிறதுக்கு கூட அதுவாக இருக்கலாம். பிக் பிரதர் மாதிரி இது பிக் பாஸ் டீம் கிட்டே நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். மேபி நெக்ஸ்ட் சீசனில் நீங்கள் நிறைய நார்மல் பீப்புளாக உள்ளுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா, அதாவது இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ்ஸு, யூடியூப் ஃபேமஸ்ஸு, சீரியலில் நடிக்கிறாங்க, சினிமாவில் இருக்காங்க, இதெல்லாம் இல்லாமல் வெறுமனே பொதுமக்களாகவே ஓப்பன் பண்ணி வைங்களேன். யாருனாலும் அப்ளை பண்ணலாம். மதுரையிலேருந்து 2 பேர் எடுத்து போடுங்க, கோயம்புத்தூர்லேருந்து 2 பேர் எடுத்து போடுங்க, கன்னியாகுமரியிலேருந்து 2 பேர் எடுத்து போடுங்க. ஒவ்வொருத்தவங்க ஊரை ரெப்ரசென்ட் பண்ணட்டும், அவங்க ஊரில் இருக்கிற கல்ச்சரை பற்றி பேசட்டும். இப்போ நான் வந்து கோயம்புத்தூரில் போய் வாழ்கிறதுக்கு பெருசாக ஆப்ஷன் இல்லை. ஆனால் 2 பேர் கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூரில் இருக்கிற அந்த மரியாதைக்குரிய ஒரு பீப்புளை ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விதத்தை அதெல்லாம் அவங்க காமிக்கிறப்ப நம்ம வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும். டிஃப்ரெண்ட் பீப்புள், டிஃப்ரெண்ட் சினாரியோஸ், வேறு ஸ்ட்ரேட் ஆஃப் லைஃப்லேருந்து எடுத்து போடுங்க. ஒருத்தங்க பணக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, ஒருத்தங்க சோஷியலி வந்து ஃபினான்ஷியல் அந்த அளவுக்கு பெருசாக பண்ண முடியாத ஒருத்தங்க உள்ளுக்குள்ள எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்குறப்போ பீப்புளை ஸ்டடி பண்ண முடியும். இது வந்து எண்ட் ஆஃப் த டே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். கரெக்டாக இதை வந்து நம்ம எல்லாருமே வந்து இப்போது இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அவங்க அப்படி பண்ணிட்டாங்கிற சண்டை போடுறதெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஒரு சினிமா மாதிரி பார்க்குறோம். அந்த சைடு இந்த ஸ்க்ரீனுக்கு அந்த சைடு நடக்கிறதா பார்க்குறோம். நீங்கள் அதை எடுத்து ரிலேட்டபுளாக வச்சு பாருங்களேன், நம்மகிட்ட நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ அந்த பிரதீப் அவங்களோட சுச்சுவேஷனாக இருக்கட்டும், இல்லை அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற பெண்களாக இருக்கட்டும், அவர் இந்த சைடு இருக்கிற இந்த கமல்ஹாசன் சாராக இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையும் நம்ம வெளியே இருந்து பார்க்குறோம். அதுக்கு பதிலாக இது உங்களுக்கு நடக்குதுன்னு வச்சு பாருங்க. மாமு அங்கேருந்து எடுத்து இங்கே வைங்கன்னு சொல்கிறேன். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற ஒருத்தங்களுக்கு இது நடக்குதுன்னு வச்சு பாருங்களேன். நம்ம வீட்டில் இப்படி ஒன்று நடந்துச்சுன்னா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? நம்ம வீட்டில் இப்படி ஒரு அண்ணனோ தம்பியோ இல்லை ஒரு அக்காவோ தங்கச்சியோ, ஒரு அப்பா கமல்ஹாசன் சார்னா ஒரு அப்பா தாத்தா அந்த ஏஜில் ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்க கூட நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் இந்த ஒரு சுச்சுவேஷனில்? அவங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? அந்த ஒரு ஆங்கிளில் பார்க்கறது தானே பேசிக்காக இந்த ஷோவோட பர்பஸே. நம்ம அந்த ஷோவோட பர்பஸை விட்டுட்டு நம்ம டீம் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆர்மி ஃபார்ம் பண்ணிட்டு சண்டை போட்டுருக்கிறதுக்கு பதிலாக அந்த ஷோ வந்து ஒரு லீஷர் டைமில் எல்லோரும் உட்காந்து பார்க்குறீங்க. நைட் டின்னர் சாப்பிட்றப்போ ரிலாக்ஸ்டாக இருக்கிறப்போ பார்க்கணுன்னு நினச்சி ஒரு செட் ஆஃப் பீப்புள் பார்க்குறீங்க. கரெக்டாக அப்படி பார்க்குறப்போ அதையே நம்ம வந்து சண்டை போடுறதுக்கு யூஸ் பண்ணோம். இதை வந்து ஆக்சுவலான ஒரு விஷயம் நம்ம சில விஷயங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஒன்று, நம்ம ஃபுல் டேவை பார்க்கல.
அங்கே என்ன நடக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அவங்க எதை காமிக்கிறாங்களோ அது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். இது ஒரு 100% உண்மை. 24 மணி நேரமும் ஷோ காமிச்சா கூட எந்த கேமரானு நீங்கள் சூஸ் பண்ணுறது கிடையாது. அவங்க எதை பார்க்கணுன்னு நீங்கள் எதை அவங்க பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களோ அதை தான் அவங்க உங்ககிட்ட காமிக்கிறாங்க. ஸோ இதை வச்சு ஒருத்தங்களை நம்ம ஜட்ஜ் பண்ணி அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கிறது எல்லாத்தையும் நம்ம சண்டை போட்டு அதில் எந்த பிரயோஜனமும் கடைசியில் நம்மளுக்கு எதுவுமே கையில் கிடைக்காது. கரெக்டாக அப்படி சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா அதுக்கு பதிலாக நியாயமான கேள்விகளை கேட்போமே. கரெக்டாக ஃபஸ்ட்டு கேள்வி எனக்கு உண்மையிலே இருக்கிறது என்னென்னா, அங்கே இருக்கிறவங்க சேஃபாக இல்லைன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா ஏன் பிக் பாஸ் அந்த வீக்கெண்ட் எபிசோடு வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கமல்ஹாசன் சாரை வச்சு இப்படி ஒரு ப்ராசஸ் நடத்தணும்? அதுக்கு முன்னாடியே அப்படி ஒன்று பண்ணியிருக்கணும். கரெக்டாக ஏன் பண்ணலை? ஏன்னா அவங்க அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க நம்புறதுனால தானே அவங்க அனுப்புகிறாங்க. அப்போ ஏன் அதுக்கு முன்னாடி பண்ணலை அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஷோ. இந்த ஷோவில் முடிஞ்ச அளவுக்கு செலிபிரிட்டிஸாக நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டுருக்கப்போ டிஆர்பி என்கேஜ்மெண்ட் எல்லாம் ஃபைன். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் செலிபிரிட்டியாக எத்தனை பேர் பாக்கி இருக்காங்கன்னு தெரியல உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் 15 பேர் 20 பேர் உள்ளே அனுப்புகிறப்போ அவ்வளோ பேர் ஃபேமஸாகவே கிடையாது. அங்கே ஆள் காலி ஆகிடுவாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி அடுத்த சீசன்லேருந்து நீங்கள் அந்த ஒரு கேமாக பார்த்து இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத ஒரு 20 பேர் கூட நான் ஒரு வீட்டில் போய் இருக்க போகிறேன்டா, என்னால் எவ்வளோ நாள் சர்வைவ் ஆக முடியும்னு ஒரு மென்டாலிட்டியில் பார்க்குற நிறைய ஆடியன்ஸ் உங்ககிட்டே இருப்பாங்க. உங்கள் ஆடியன்ஸ் தான் இதோட கண்டஸ்டன்ட்டே, வேறு யாரோ கிடையாது. பிக் பாஸ் ஆடியன்ஸ் தான் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அடுத்த சீசன் அப்படியே ஒன்று ட்ரை பண்ணுங்கள். ப்ராபப்ளி மக்களாகவும் லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய இருக்கும். இப்போ உள்ளே போகிற எல்லாருமே ரொம்ப தெளிவாக நம்ம இது ஒரு கேம் விளையாடுறோம், நம்ம இதை யூஸ் பண்ணி அடுத்து படத்தில் நடிக்க போகிறோம், இல்லை படத்தை எடுக்க போகிறோம், இல்லை படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், இல்லை ஏதோ ஒரு விதத்தில் சினிமாவோட அசோசியேட் ஆக போகிறோம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் உள்ளே போகிறப்போ அது ஒவ்வொருத்தங்க எவ்வளோ நாளுக்கு அந்த ஸ்கின்னை வேர் பண்ண முடியுதுங்கிறது தான் கேமாக இருந்துட்டு இருக்குது. அதை தாண்டி ஒரு கேம் இருக்குது, அந்த கேம் அப்ரோச் பண்ணலாம். மூணாவது, அஸ் பீப்புள் நம்ம இதோட ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிட்டு நம்ம இப்படி அப்படின்லாம் யோசிக்கிறதுக்கு பதிலாக ரொம்ப சிம்பிளாக இதை நம்ம அதை கேமை அப்படின்னு தள்ளி வச்சு பார்க்குறதுக்கு பதிலாக இதை நம்மளால் கிட்ட வச்சு பார்க்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். இது ரொம்ப கனெக்ட் ஆக தேவையில்லை, பட் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு வந்தால் எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ஆங்கிளில் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா அந்த ஆங்கிளில் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோன்னா எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு விஷயம் நம்மளே பெயிண்ட் அடிக்கிறா தொட்டு பார்த்துறாதரா அப்படின்னு சொன்னாங்க, கை வச்சுறாதரான்னு சொன்னால் 2 விதமான ஆட்கள் இருக்காங்க. ஒன்று, ஓகே அங்கே பெயிண்ட் இருக்குது தொடக்கூடாதுன்னு போயிடுவாங்க. இன்னொருத்தங்க தொட்டு பார்த்து ஆமாம் பெயிண்ட் இருக்குதுன்னு கையிலையும் பெயிண்ட் ஆக்கிப்பாங்க. இல்லை மூணாவதாக ஒரு கேட்டகரி இருக்காங்க. முன்னாடி ஒருத்தன் கையை வச்சு பெயிண்ட் ஆகிடுச்சின்னு பார்க்குற வரைக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு ஆமாம் உண்மையிலே பெயிண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தொடாமல் போவாங்க. நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மூணாவது கேட்டகரியாக பார்க்கலாம். அது ஒரு ஷோ. கரெக்டாக அந்த ஷோவில் எல்லா விதமான ஆட்களும் இருக்காங்க. கரெக்டாக அது இன்னும் அடுத்த சீசனில் இன்னும் பெட்டர் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த எல்லா விதமான ஆட்களும் ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா நம்மளோட லைஃப்பில் அந்த கேரக்டர்ஸ் அசோசியேட் பண்ணி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம ஊரில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற லைஃப்பில் யார் எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஃப்ரம் அதர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளாக பட்டு திருந்தணும்னு அவசியம் கிடையாது. இன்னொருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து லேர்னிங் எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஒரு ஆண்ட்ரூ கார்ஃபீல்டோட ஒரு கோட், ஓகேவா? ஆண்ட்ரூ கார்ஃபீல்டோட கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ லவ் த ஐடியா that if you know someone's story it is impossible not to love them. அதாவது ஸ்பைடர்மேன் ஆக்டர் இருக்கார்ல, அவர் சொல்கிறாரு, நீங்கள் யாரோட கதையாவது தெரிஞ்சுக்கிட்டேன்னா, யாரோட கதை வேணாலும் இருக்கட்டும், யாரோட கதையானாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்கள நீங்கள் விரும்பாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்கள் இருக்கிறதுலையே இப்போ இந்த பிக் பாஸே எடுத்துக்கோங்களேன், அதில் இருக்கிறதுலே உங்களை பொறுத்தளவுக்கு ஒரு கேரக்டர் ரொம்ப நெகட்டிவான கேரக்டராக இருக்கும்ல, அவங்களோட கதையை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் அவங்கள வெறுக்கவே முடியாது. இங்கே எல்லாரோட வாழ்க்கையிலையுமே ஒரு ஆர்க் இருக்குது. அவங்கவுங்க அன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, காரண கர்த்தா இருக்குது, அது ஏன் அவங்க ஆரம்பிச்சாங்கன்னு எல்லாமே இருக்குது. அந்த கதையை நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் யாரையுமே வெறுக்க முடியாது. இந்த ஒரு ஆஸ்பெக்டை நம்ம சைடு எடுத்துக்காமல் கேங் சேராமல் நம்ம ரொம்ப ஆப்வியஸாக இதை நம்ம ஊரில் நம்மளுக்கு எப்படி அப்ளை பண்ணி அதுலேருந்து லேர்னிங் எடுத்துக்கிறதுன்னு பார்த்தோன்னா, ஏன் ஒருத்தங்க ஒரு விஷயத்தை பண்ணுறாங்கிறத யோசிச்சோன்னா ப்ராபப்ளி இவ்வளோ ஹேட்ரடு கேங், அப்புறம் கமெண்ட்டில் போய் சண்டை போடுறது, ட்வீட்டில் சண்டை போடுறது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலான்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் இந்த மொத்த வீடியோவே எனக்கு இது நடந்தது கரெக்டாக தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு எபிசோட் பார்த்துட்டு அதை சொல்லவே முடியாது. கரெக்டாக அது நான் வேணா நான் தான் சொல்கிறேன்ல, உங்ககிட்டேருந்து கிளாப் வாங்குறதுக்கோ இல்லை நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுறதுக்கோ நான் எதையாவது ஒன்று சொல்லிட்டு போகலாம். அப்படி சொல்ல விரும்பல. உண்மையிலேயே நான் அந்த பிக் பாஸை பற்றி என்ன யோசிச்சேங்கிறத உங்ககிட்ட டிரான்ஸ்பரண்ட்டாக நான் பேசலாம்னு நினச்சேன். அந்த பிக் பாஸ் டீமுக்குமே நான் நிறைய ரெக்வஸ்ட் வச்சிருக்கேன். ப்ராபப்ளி இட்ஸ் அ வெரி ஸ்போர்ட்டிவ் டீம்னு தெரியுது. ஜெனரலாகவே விஜய் டிவியில் மக்கள் ஃபீட்பேக் எடுத்துப்பாங்க, இதையும் எடுத்துப்பாங்கங்கிற நம்பிக்கையோட லீவிங் யூ வித் திஸ். பட் இதை தாண்டி வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா, ஊரில் நடக்கிறதா இருக்கட்டும், வேறு ஏதாவது நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா கூட அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எஸ்பெஷலி இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருந்துச்சு. எஜுகேஷன் தேவையா இல்லையா குழந்தைங்களுக்கு காலேஜில் ஸ்கூலில் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த எஜுகேஷனை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி தான் நான் மறுபடியும் பேசுவேன். நான் உட்காந்துக்கிட்டு சைடு எடுக்கலாம் மாட்டேன்.
ஏன் ஒருத்தங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஏன் ஒரு விஷயம் அது சரியாக தப்பாங்கிறது வந்து நம்ம எப்போவுமே ஒரு 360 டிகிரி அனாலிசிஸ் பண்ணணும். சைடு எடுத்து பேசி கிளாப் வாங்குறது ரொம்ப ஈஸி. பட் அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பேசணுமா வேணாமாங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினச்சினாலும் அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் ஊர் உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயமும் டீ கடையிலேருந்து இஸ்ரேல் வரைக்கும் உங்ககிட்ட வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேர்க்க முடியும். See you. Bye. Take care. Cheers, MGs.